இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தவங்க கிட்ட வந்து தலைமை பண்பு அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. ஒருத்தவங்க ஒவ்வொரு துறைகள்லயும் சாதிப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா யாருமே வந்து அவ்வளோ ஈஸியா எல்லாத்தையும் வந்து அ டேக்கிள் பண்ணி அந்த இடத்துக்கு போயிற முடியாது. ஸோ இவங்க வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க? எந்தெந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்? இல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா நான் தான் சொல்றேன் இல்லையா, சந்தோஷத்தையும் கோபத்தையும் உடனே வெளிக்காட்டக்கூடிய நபர்ன்னு நான் சொல்லிட்டேன் ஒண்ணு. ஆ. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான கெட்ட விஷயம். இது குணம், இது மாறாது. ஆனா வெளிக்காட்டக்கூடாது. ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். ம். இப்ப குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்கள் நமக்கு நல்லது மாதிரியே தெரியும். ஆனா அதுக்குள்ள வந்து கெட்ட குணங்களும் நமக்கு உள்ள மிக்ஸ் ஆகி வரும். ஓகே. ஓகேங்களா? அப்படி வரும்போது தானும் தனது குடும்பத்தாரும் இந்த வழியில தான் போகணும்னு அடம் பிடிக்கிறாங்கல்ல. இது நல்ல குணமா கெட்ட குணமான்னு பார்த்தா இது வந்து கெட்ட குணம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க மத்தவங்களோட வைப்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு இருக்கிற பிளஸ் மைனஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து சந்தோஷத்தை வெளிக்காட்டிடலாம், ரைட்டு. கோபத்தை வெளிக்காட்டணும்னா எல்லா இடத்துலயும் காட்ட முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்ப பாக்குறாங்கன்னா அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.